கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, முகநூலிலே இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த ஒரு சந்தையின் வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைக்கு மனப்பூர்வமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த ஒரு சந்தி கால வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே, மீண்டும் ஒரு சந்தி காலங்களை கிருபையாக எங்களுக்கு தந்தபடியா ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்வின் வசந்த காலங்கள் என்று அறியப்படுகிற இந்த காலங்களில் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்க்கவா, எங்களுக்காக தம்மையே கொடுத்த இயேசு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெரிய மாற்றங்களை, தாக்கங்களை கொண்டு வரவா எங்களை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக ஒரு சந்தி காலத்தில் இந்த வெள்ளிக்கிழமை மாலையிலே நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த முதலாவது வெள்ளிக்கிழமை ஆராதனையை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. இந்த ஆராதனையிலே வந்து கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் முகநூலிலே இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையால் நிரப்பும் ஆண்டவரே. சிலுவை நாதர் இயேசுவை நோக்கி பார்க்கிற முகங்கள் மலரட்டும் ஐயா. உம்முடைய ஆறுதலை, சமாதானத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களை தற்பரிசோதனை செய்து பார்த்து எங்களை மறு அர்ப்பணம் செய்கின்ற ஒரு நிகழ்வாக, அனுபவமாக இந்த ஆராதனை அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இறை வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உமது தாசனை உமது ஆவியினால, கிருபையினால நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். வந்த வண்ணமல்ல, விடுதலையோடு சமாதானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 78வது பாடல், இயேசு நாயகனை துதி செய் என்ற பாடல். சேர்ந்து பாடுவோம். Say
வகையுடன் அருள் கடவுளை இருதயங்களில் வை. நாதபுத பௌதிக ஸ்தாபகனை வேதநாமகனை நாதபுத பௌதிக ஸ்தாபகனை ஓதரிய சர்வவியாபகனை பணிந்து வை. அறுபத்தி இரண்டாவது சங்கீதத்தை முறையாக நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 62. கடவுளையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். ஒருவனை கொல்ல வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் எதுவரைக்கும் அவன் மேல் பாய்ந்து வருவீர்கள்? சாய்ந்த சுவருக்கும் இடிந்த மதிலுக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவே கடவுளையே நோக்கி அமர்ந்தரே, நான் எதிர்பார்க்கும் ரட்சிப்பு அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் கடவுளிடத்திலேயே இருக்கிறது. என் பலமான கன்மலையும் என் அடைக்கலமும் கடவுளிடத்தில் இருக்கிறது. தாழ்ந்தோர் மாயை, உயர்ந்தோர் பொய். அவர்கள் அனைவரும் தராசிலே வைக்கப்பட்டால் அது மேலே போகும். அவர்கள் மாயையிலும் லேசானவர்களே. கடவுள் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டேன். வல்லமை கடவுளுடையது என்பதே. ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கபடி பலன் அளிக்கிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்போம். இந்த நாளின் பழைய ஏற்பாட்டு பகுதியாக தெரிந்து கொண்ட பகுதி, இந்த நாளில் வாசிப்பதற்காய் தெரிந்தெடுத்த முதல் பகுதி ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி உனக்கு கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன்? பூமியின் கடைதாரங்களை சிருஷ்டித்த கர்த்தருடைய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இலை படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பது. இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 29 வரை உள்ள வசனங்கள்.
1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்பது. இன்றைக்கான நிருப பகுதியும் வாசித்து முடிந்தது. அப்படி இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 10 வசனங்கள் 17 முதல் 21 வரை. எழுந்து நின்று வாசிக்க கேட்போம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறே சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்கக்கூடுமா என்றார்கள் என்பது. இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் நின்றவாறு பயபக்தியோடு திரியக கடவுளில் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்து உறுதி செய்வோம். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஒரு சந்தியின் வெள்ளிக்கிழமை மாலை தொழுகையில முதல் ஆராதனையாக இந்த ஆராதனை நடைபெற்று வருகின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி உங்கள் கைகளிலே தரப்பட்டிருக்கிற அறிவிப்பின்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒரு சந்தி காலத்தில் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து இறை வார்த்தையை நமக்கு தர இருக்கிறார்கள். இந்த வாரம்
சிலுவை தேவ பலன் என்கின்ற தலைப்பில் நமக்கு அருகாமையில் இருக்கிற கணேசபுரம் லுத்தரன் திருச்சபையின் அன்பு போதகர் அருள் திரு சுதர்சன் ஐயர் அவர்கள் நமக்கு இறை வார்த்தையை தர இருக்கிறார்கள். முறைப்படியாக நமது செயலர் அவர்கள் செய்திக்கு பிறகு அவர்களை வரவேற்று நன்றி சொல்வார்கள். கர்த்தருடைய நாமத்திலே நாம் அவர்களை வாழ்த்துகின்றோம். செய்திக்கு ஆயத்தமாக 109வது ஞான பாடல், ஞான பத்தாவே பாவக்கேட்டிலே என்ற ஞான பாடலில் 5 சரணங்களை மட்டும் நாம் பாடலாம். அதற்கு பிறகு போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை, இந்த நாளுக்குரிய இறை செய்தியை நமக்கு தருவார்கள். நாம் ஜெபத்தோடு கேட்போம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டோரும் ஒரே இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நம்முடைய தியான பகுதி நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட நிருப பகுதி. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் திருச்சபைக்கு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். நான்
18வது வசனத்தை மட்டும் வாசிக்கின்றேன். அதைத் தொடர்ந்து நாம் செய்திக்கு நேராக கடந்து போவோம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ வல்லமை என்பது. செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் உம்முடைய ஒப்பற்ற அன்பை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறீரே. அவருடைய பாடுகளை நினைவு கூறுகின்ற காலங்களாக இந்த தவ காலங்களை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். அன்பின் பிதாவே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வசந்த காலங்களாகவும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை புதுப்பிக்கிற நாட்களாகவும் இருக்கிற இந்த காலங்களில் எங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தியானங்களும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு அதிக உதவியாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இன்றைய வார்த்தைகளையும் இந்த தொழுகையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை அருள் நிறைந்ததாகவும் ஆசீர்வதிக்கிறதாகவும் ஆலோசனை கொடுக்கிறதாகவும் கர்த்தர் எங்களுக்கு தாரும். சிலுவை தேவ வல்லமை, தேவ பலன் என்பதை புரிந்து கொள்கிற பக்குவத்தை எங்களுக்கு கொடும். இரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் நான் வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு சந்தி காலங்கள், இன்னும் ஒரு உபவாச நாட்கள், இன்னும் ஒரு தவ காலங்கள். இந்த தவ காலங்களை குறித்து நமக்குள்ளாக அநேக புரிந்து கொள்ளுதல்கள் காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த ஒரு சந்தி காலங்களை பல்வேறு நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகின்றோம். பல்வேறு முடிவுகளை எடுக்கின்றோம், பல்வேறு காரியங்களை செயல்படுத்துகின்றோம். சில காரியங்கள் தபசு காலம் முடிந்தாலும் தொடர்கின்றன. சில விஷயங்கள் தபசு காலத்தோடு முடிவடைந்து விடுகின்றன. என்றாலும் இந்த காலங்களுடைய பயன்பாடு நம்முடைய வாழ்க்கையில், குறிப்பாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கொஞ்சம் நின்று நிதானமாய் யோசித்து மறுபடியுமாக ஒரு சில காரியங்களை புதுப்பித்து கொண்டு முன்னோக்கி செல்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற காலங்கள் இந்த காலங்கள். நாம் கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய நன்னம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு உதவுகின்ற காலங்கள் இந்த காலங்கள். அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய நன்னம்பிக்கைக்கும் விசுவாசத்தின் அடிப்படையிலான நம்முடைய பாரம்பரியங்களுக்கும் அதிக இடையூறுகளும் தடைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். பல நேரங்களில் நாம் தவறாக வழிநடத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிற ஒரு காலகட்டம். அநேக விஷயங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து தவறான கண்ணோட்டங்களும் தவறான நடைமுறை செயல்பாடுகளும் விரவி பரவி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளை அண்டி சேர்வதற்கு அல்லது கடவுளை கிட்டி சேர்வதற்கு அநேக வழிகளை இந்த உலகம் நமக்கு காண்பிக்கிறது. அநேக மார்க்கங்களை இந்த உலகம் நமக்கு காண்பிக்கின்றது. ஏராளமான இயக்கங்கள் கடந்த காலங்களிலே தோன்றி இருக்கின்றன, வளர்ந்திருக்கின்றன. எல்லா மதங்களிலும் எல்லா மார்க்கங்களிலும் பல்வேறு விதமான கோட்பாடுகளும் கொள்கைகளும் தோன்றி இருக்கின்றன. இந்த கொள்கைகள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன? வாருங்கள், கடவுளை அண்டி சேர்வதற்கான வழியை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம் என்று சொல்லுகின்றன. கடவுளை கிட்டி சேர்வதற்கான மார்க்கத்தை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கின்றோம் என்று சொல்லுகின்றன. பல மார்க்கங்கள் என்ன சொல்லுகின்றன என்றால், பலி கோட்பாடு, யாகங்கள், இவைகள் மூலமே கடவுளை அண்டி சேர முடியும் என கூறுகின்ற மார்க்கங்கள், மதங்கள் ஒரு பக்கம். தவநெறி வாழ்வில் மட்டுமே கடவுளை கண்டுகொள்ள முடியும், கிட்டி சேர முடியும் என கூறுகின்ற மக்கள் கூட்டம் இன்னொரு பக்கம். அல்லது துறவர சந்நியாச வாழ்வில் மட்டுமே கடவுளை கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லுகின்ற மக்கள் கூட்டம், மார்க்கம் இன்னொரு பக்கம். சடங்குகள், சம்பிரதாயங்கள் மூலம் மட்டுமே கடவுளை அண்டி சேர முடியும், கிட்டி சேர முடியும் என்று சொல்லுகின்ற மார்க்கங்கள் இன்னொரு பக்கம். இது பொதுவான நிலையில். இதற்கு அப்பாற்பட்டு கிறிஸ்தவத்திற்குள்ளாக, கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளாக நாம் பார்க்கிற பொழுது காணிக்கை, தசம பாகம், அதிகமாய் கொடுத்தல், இவைகள் மட்டுமே கடவுளை கிட்டி சேர வைக்கும், கடவுளை அண்டி சேர வைக்கும் என்று சொல்லுகின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றன. அல்லது குறிப்பிட்ட வகை திருச்சபைகளில் மட்டுமே கடவுள் இருக்கிறார்,
குறிப்பிட்ட வகை ஞானஸ்நானத்தினால் மட்டுமே ரட்சிப்பு, குறிப்பிட்ட சபை சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்பட்டால் மட்டுமே வாழ்வு, குறிப்பிட்ட போதகர் நடத்துகின்ற கூட்டத்திற்கு போனால் மட்டுமே மீட்பு என்ற நிலையிலெல்லாம் நாம் தவறான சூழலில் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் தவறான பாதையில் பல நேரங்களிலே போவதற்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றன. கடவுளை அண்டி சேர்வதற்கு பல மார்க்கங்கள் நமக்கு காண்பிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த எல்லா மார்க்கங்களும் உண்மையானவைகளாக சரியானவைகளாக இருக்கின்றனவா என்பது ஒரு கேள்விக்குறியாய் காணப்படுகின்றன அன்பானவர்களே. ஆனால் இன்று நமக்கு முன்பாக ஒரு மார்க்கம் ஒன்று காண்பிக்கப்படுகிறது, ஒரு வழி ஒன்று காண்பிக்கப்படுகின்றது. கடவுளை கிட்டி சேர்வதற்கான ஒரே வழி, கடவுளை அண்டி சேர்வதற்கான ஒரே மார்க்கம், கடவுளின் அருகில் போவதற்கான ஒரே பாதை ஒன்று நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அதுதான் அன்பானவர்களே சிலுவை பாதை. இந்த சிலுவையை குறித்த உபதேசமும் இந்த காலகட்டங்களில் பல நிலைகளில் தவறானதாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அல்லது தவறானதாக புரிந்து கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கை பாதையில் போகின்றோம். ஒரு இடத்துல நாம் போவதற்கு முன்பாக ஒரு இடத்துல ஒரு வழிகாட்டி பலகை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாலம் வேலை நடைபெறுகிறது, ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள், வேறு பாதையிலே செல்லுங்கள் என்று ஒரு வழிகாட்டி பலகை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டி பலகை எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? நாம் தவறான பாதையிலே போய் பள்ளத்திலே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வழிகாட்டி பாதை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் கூட இம்மாதிரியான அநேக வழிகாட்டி திசைகாட்டி பலகைகளை வேதம் நமக்கு முன்பாக வைக்கிறது. ஆனால் இந்த உலகம் என்ன செய்திருக்கிறது? இந்த திசைகாட்டி பலகைகளை எல்லாம் திருப்பி வைத்திருக்கிறது, மாற்றி வைத்திருக்கிறது. கிறிஸ்துவினால் மட்டுமே ரட்சிப்பு என்ற திசைகாட்டி பலகை மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் மட்டுமே மீட்பு என்ற திசைகாட்டி பலகை மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான சடங்குகளினாலே சம்பிரதாயங்களினாலே மீட்பு என்ற நிலைமை இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. சிலுவையை குறித்த உபதேசமும் அப்படித்தான் அன்பானவர்களே. கொரிந்து திருச்சபையில் அன்று இதே மாதிரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்தது. சிலுவை பற்றிய உபதேசங்கள் வித்தியாசமான சூழலில் காணப்பட்டன. சிலுவையை குறித்து அநேக தவறான எண்ணங்களும் தவறான கோட்பாடுகளும் மக்கள் மத்தியிலே பரவி கொண்டிருந்தன. அந்த மக்களிடத்தில் தான் பவுல் சொல்லுகின்றார், சிலுவை என்பது என்ன, சிலுவை என்றால் என்ன என்பதை குறித்து அவர் சொல்லுகின்றார். பாருங்கள், முக்கியமாக 3 கூட்டத்தார்களை இந்த இடத்துல பவுல் சுட்டி காண்பிக்கிறார். ஒரு கூட்டத்தார் சிலுவை குறித்து என்ன நினைக்கிறார்கள்? அது நமக்கு இடரல் என்று நினைக்கின்றார்கள். சிலுவை அவர்களுக்கு இடரலா இருந்தது. ஒரு கூட்டத்தார் என்ன நினைக்கின்றார்கள்? சிலுவையை பைத்தியமாய் நினைக்கிறார்கள், மடமையாய் நினைக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் சிலுவையை இடரலாய் கண்டார்கள். சிலுவை அவர்களுக்கு இடரலாய் இருந்தது. ஒரு கூட்ட மக்களுக்கு சிலுவை என்பது மடமையாய் பைத்தியக்காரத்தனமாய் இருந்தது. ஒரு கூட்ட மக்களுக்கு சிலுவை என்பது தேவ வல்லமையாய் இருந்தது, தேவ பலனாய் இருந்தது. இந்த தவறான புரிந்து கொள்ளுதலுக்கும் சரியான புரிந்து கொள்ளுதலுக்கும் காரணம் என்ன என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் அன்பானவர்களே. முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது சிலுவை ஒரு கூட்ட மக்களுக்கு இடரலாய் இருந்தது. சிலுவை ஒரு கூட்ட மக்களுக்கு இடரலாய் காணப்பட்டது. அது யாருக்கு என்றால் யூதருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை யூதருக்கு இடரலாய் காணப்பட்டது. நாம் 23வது வசனத்திலே வாசிக்கின்றோம், அவர் யூதருக்கு இடரல் என்று. கிறிஸ்துவனுடைய சிலுவை அது யூதர்களுக்கு இடரலாய் இருந்தது. சிலுவையில் தொங்குகிறவனை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக ஏற்றுக்கொள்வதற்கு, கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்வதற்கு யூதர்கள் தயாராயில்லை. அதுதான் உண்மை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், ஒரு கட்டத்தில், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகின்றார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வேளையில அநேக மக்கள் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அநேகர் அவருக்குண்டாக அந்த போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒருவேளை இங்கு இருக்கிற நமக்கு சிலுவை சுமத்தல் என்பதின் பொருள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அன்று அவருக்குண்டாக அமர்ந்திருந்த மக்கள் சிலுவை சுமத்தல் என்பதன் பொருளை நன்கு அறிந்திருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் மட்டும் ஏறக்குறைய 30,000 பேரை ரோமர்கள் சிலுவையில் அறைந்து கொண்டிருந்தார்கள். இந்த எல்லா கொலைகளையும், ஒரு சிலுவையில் அறையப்படுகிறவன் எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிப்பான், எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிப்பான், எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிப்பான் என்று எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் அறிந்திருந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் சிலுவை மரணம் என்பது எவ்வளவு கொடுமையானது. ஒருவன் சிலுவையை தன்னுடைய தோள்களிலே சுமக்க ஆரம்பிக்கிறான் என்றால், தோள்களிலே தூக்குகிறான் என்றால், அது எவ்வளவு பெரிய பாடுகளை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிறது என்பதை அவரை சுற்றியிருந்த மக்கள் அறிந்திருந்தார்கள்.
அவர் சொன்ன அந்த காரியம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுக்க வேண்டும் என்று அவர் சொன்ன காரியம் அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கும். ஏனென்றால் அவர்கள் என்ன நோக்கத்தோடு அவரை பின்பற்றினார்கள்? இவரை பின்பற்றினால் தங்களுக்கு வேளா வேளைக்கு உணவு கிடைக்கும், அல்லது இவரை பின்பற்றினால் தங்களுக்கு பதவிகள் கிடைக்கும், அல்லது இவரை பின்பற்றினால் தங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், அல்லது இவரை பின்பற்றினால் தங்களுடைய நோய்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும் என்ற எதிர்பார்ப்புகளோடு தான் அவர்கள் பின்பற்றினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? சிலுவை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கக்கூடும். அதை கேட்டுக்கொண்டிருந்த யூதர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை எதிர்பார்த்து இவரை பின்பற்றுகிறோம், ஆனால் இவரோ நம்மை சிலுவை சுமக்க சொல்லுகிறாரே என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாக அப்பொழுது தோன்றியிருக்கும். அநேகர் கலைந்து போயிருப்பார்கள். யூதர்களுக்கு சிலுவை என்பது இடரலாய்த்தான் இருந்தது. அவர்கள் சிலுவையிலே தொங்குகிற ஒருவனை, சிலுவையிலே மரித்த ஒருவரை, சிலுவையிலே உயிர்விட்ட ஒருவரை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை, உலக மீட்பராக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பகிரங்க அவமான சின்னமாகிய மிக கேவலமான மரணத்தை கொடுக்கும் கொலை கருவியாகிய சிலுவையை மீட்கும் பொருளாக ஏற்க அவர்கள் தயாரா இல்லை. யூதர்கள் மிகப்பெரிய அடையாளங்களை தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றவர்கள். அவர்களை பொறுத்தவரையில கடவுளின் மகன், இரட்சகர், முன்னுரைக்கப்பட்ட மேசியா அவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வர வேண்டும், வானத்திலிருந்து இறங்கி வர வேண்டும், உலகம் அவரை கண்டு நடுங்க வேண்டும், ஒற்றை நொடியிலே அவருடைய எதிரிகள் எல்லாரையும் அவர் அழித்து போட வேண்டும். இதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் எண்ணமாகவும் இருந்தது. ஆகவே சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை, சிலுவையிலே மரித்த இயேசுவை, அவமான சின்னமாகிய கொலை கருவியாகிய சிலுவையிலே மரித்த இயேசுவை இரட்சகராக, மீட்பராக, உலக மீட்பராக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு தயக்கமாயிருந்தது. ஆக சிலுவை அவர்களுக்கு ஒரு இடரல், சிலுவை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கையில இணைவதற்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் சிலுவை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையா இருந்தது. அன்பானவர்களே, இரண்டாவதாக சிலுவை என்பது ஒரு கூட்ட மக்களுக்கு மடமையாய் இருந்தது, பைத்தியக்காரத்தனமாய் இருந்தது, பைத்தியமாய் இருந்தது. அவர்கள் யார் என்றால் கிரேக்கர்கள். முதலாவதாக சிலுவை ஒரு கூட்ட மக்களுக்கு இடரலா இருந்தது, அவர்கள் யூதர்கள். இரண்டாவதாக ஒரு கூட்ட மக்களுக்கு சிலுவை என்பது மடமையாய் பைத்தியக்காரத்தனமாய் இருக்கிறது. ஏன் அவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாய் தோன்றியது? கிரேக்கர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், கடவுள் என்பவர் யார் என்றால் அவர் உணர்வற்றவர். கடவுள் என்பவர் யார் என்றால் அவர் உணர்வற்றவர். அவருக்கு காயம் கிடையாது, அவருக்கு வலி கிடையாது, அவருக்கு வேதனை என்று எதுவும் கிடையாது, அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எதையும் அவர் கண்டுகொள்வதில்லை. உலகத்தில் மனிதனுடைய செயல்பாடுகள், மனிதனுடைய கிரியைகள் அவரை எள்ளளவும் பாதிப்பதில்லை. மனிதனுக்காக கடவுள் கவலைப்படுவதில்லை, மனிதனுக்காக கடவுள் சங்கடப்படுவதில்லை. கடவுள் மனிதரை நேசிக்கிறவர் அல்ல, அவருக்கு வலி கிடையாது, அவருக்கு காயம் கிடையாது. இப்படிப்பட்ட கடவுளைத்தான் அவர்கள் போதித்துக் கொண்டிருந்தனர், கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தனர். மனிதனுக்காக கவலைப்படும் கடவுள் அவருடைய கண்களுக்கு பைத்தியமாக தெரிந்தார். மனிதருக்காக உயிர்விடும் கடவுள் அவருடைய கண்களுக்கு மடமையாக தெரிந்தார். மனிதருக்காக அவமானமான மரணத்தை ஏற்கிற இறைவன் அவர்களுக்கு பைத்தியமாக தெரிந்தார். சிலுவையின் வழி ரட்சிப்பு என்பது அவர்களுக்கு பைத்தியமாயிருந்தது, அவர்களுக்கு மடமையாயிருந்தது, அவர்களுக்கு ஒரு அறிவீனமான ஒரு உண்மையாயிருந்தது. அன்புக்குரியவர்களே, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? கடவுள் என்பவர் உணர்வற்றவர், கடவுள் என்பவர் அன்பில்லாதவர், கடவுள் என்பவருக்கு மனிதனுடைய செயல்பாடுகளை குறித்து கவலை இல்லை, மனிதனுடைய செயல்பாடுகளை குறித்து அவர் வருத்தப்படுவதில்லை, மனிதன் செய்கிற காரியங்களை குறித்து அவர் கலங்குவதில்லை. இதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. ஆகவே அவர்கள் சிலுவையை என்ன நினைத்தார்கள்? அவர்கள் மடமை என்று நினைத்தார்கள். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? காயப்படாத கடவுள், வலியில்லாத கடவுள், உணர்வில்லாத கடவுள் சிலுவையிலே வந்து காயப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு போராடி உயிர் விடுவாரா? இது ஒரு பைத்தியக்காரத்தனமாக அவருடைய கண்களுக்கு தெரிந்தது. அன்பானவர்களே, இது இன்றைய நில உலகிலே காணப்படுகிற ஒரு உண்மையும் கூட. இன்றும் சிலுவையை அநேகர் பைத்தியமாக பார்க்கின்றார்கள், இன்னும் சிலுவையை அநேகர் பைத்தியக்காரத்தனமான ஒரு காரியமாக பார்க்கின்றார்கள். அநேக மதவாதிகள், அநேக நாத்திகர்கள், அநேக மதவெறியர்கள் நிறைந்த நம்முடைய தேசத்திலும் கூட சிலுவையை பற்றிய உபதேசம் பலருக்கு பைத்தியமாக இருக்கின்றது, பலருக்கு இடரலா இருக்கின்றது. கடவுள் கவலைப்படுகிறார், கடவுள் மரிக்கிறார், கடவுள் கண்ணீர் விடுகிறார், கடவுள் சிலுவை சுமக்கிறார் என்பதை பலர் ஏற்பதில்லை. சிலுவை பற்றிய உபதேசம் சொல்பவர்களை என்ன நினைக்கிறார்கள்? அவர்கள் வேலையற்றவர்கள், அவர்கள் சோம்பேறிகள், அவர்கள் பிழைக்க வழி தெரியாதவர்கள், அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்றுதான் இந்த உலகம் சொல்லுகிறது. ஆனால்
சிலுவை பற்றிய உபதேசம் என்பது பைத்தியக்காரத்தனமானது, பைத்தியமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு பைத்தியமானது என்பது உண்மை அன்பானவர்கள். ஒரு கூட்ட மக்கள் சிலுவையை குறித்து அது பைத்தியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக ஒரு கூட்டம் மக்களை குறித்து பவுல் சொல்லுகின்றார், நாங்கள் எங்களுக்கோ. யூதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சிலுவை என்பது இடரல் என்று நினைக்கின்றார்கள். கிரேக்கர்கள் மடமை என்று நினைக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எங்களுக்கோ, கடவுளுடைய பிள்ளைகளாக எங்களுக்கோ சிலுவை என்பது என்ன? தேவ பலன், தேவ வல்லமை, கடவுளுடைய வல்லமை, பவர் ஆஃப் காட் என்று சொல்லுகின்றார். சிலுவை என்பது எங்களுக்கு என்ன? அது தேவ வல்லமை. அது எங்களுக்கு இடரலா இருந்ததில்லை, அது எங்களுக்கு மடமையா இருந்ததில்லை. அதுதான் எங்களுடைய பலம், அதுதான் தேவனுடைய பலம், கடவுளுடைய பலம், கடவுள் எங்களுக்கு அருளுகிற பலம், கடவுள் பயன்படுத்திய வலிமையான ஒரு ஆயுதம், கடவுள் பயன்படுத்திய வல்லமையான ஒரு ஆயுதம். இந்த உலகம் முழுவதையும் மீட்பதற்காக, இந்த உலகம் முழுவதையும் ரட்சிப்பதற்காக, இந்த முழு மனுக்குணத்தையும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக கடவுள் பயன்படுத்திய ஒப்பற்ற ஒரு உயர்ந்த ஆயுதம் தான் சிலுவை. இதுதான் நம்முடைய நம்பிக்கை, இதுதான் நம்முடைய விசுவாசம். அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்க்கலாம், நாம் கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். கடவுள் நினைத்திருந்தால் இந்த உலகத்தை மீட்பதற்கு எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தி இருக்கலாம். கடவுள் நினைத்திருந்தால் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு, பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஒரே நொடி பொழுதிலே அவர் இந்த உலகத்தில் வந்திறங்கி அற்புதமான அதிசயமான காரியங்கள் நடப்பித்திருக்கலாம். ஆனால் அவர் பயன்படுத்தியதோ இந்த உலகம் மரணத்தின் சின்னம் என்று கருதிய, இந்த உலகம் மடமை என்று கருதிய, இந்த உலகம் இடரல் என்று கருதிய, இந்த உலகம் பலவீனமானது என்று கருதிய, இந்த உலகம் கொலைக்கருவி என்று கருதிய அந்த சிலுவையை அவர் என்ன செய்கின்றார்? பயன்படுத்துகின்றார். அந்த சிலுவைக்கு அவர் பலத்தை கொடுக்கிறார். அவமான சின்னமாகிய சிலுவையை அவர் தேவ வல்லமையாக மாற்றுகின்றார். கொலை கருவியாகிய சிலுவையை அவர் ரட்சிப்பின் கருவியாக மாற்றுகின்றார். கொலை கருவியாய் கருதப்பட்ட சிலுவையை அவர் ரட்சிப்பின் சின்னமாக அவர் மாற்றுகின்றார். சிலுவை என்பது நமக்கு தேவ வல்லமை, சிலுவை என்பது நமக்கு கடவுளுடைய பலம். இந்த சிலுவை செய்திருக்கிற காரியங்கள் என்ன? அப்படி வல்லமையான காரியங்கள் என்ன இந்த சிலுவை செய்திருக்கிறது? இந்த சிலுவை முதலாவதாக நம்முடைய பாவத்தை அழித்திருக்கிறது. அழிக்க முடியாத நம்முடைய பாவத்தை அது அழித்திருக்கிறது. போக்க முடியாத பாவத்தை அது போக்கி இருக்கிறது. கழுவ முடியாத நம்முடைய பாவங்களை இந்த சிலுவை கழுவி இருக்கின்றது. ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கின்றோம், பாவம் நம்மேல் ஆளுகை செய்து கொண்டிருந்தது, அந்த ஆளுகையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது சிலுவை. அன்பானவர்களே, பாவம் சிலுவையால் வெல்லப்பட்டது, பாவம் சிலுவையால் அழிக்கப்பட்டது. இன்று நாம் புது படைப்புகள். அன்பானவர்களே, நம்மால் பாவத்தை வெல்ல முடியவில்லை, நம்மால் பாவத்தை வெல்ல முடியவில்லை. நம்மால் தனிப்பட்ட நிலையிலே பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, நம்மால் தனிப்பட்ட நிலையிலே பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை. நம் பாவிகள், அனுதினமும் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொற்களினாலும் செயல்களினாலும் சிந்தனைகளினாலும் நாம் அனுதினமும் பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். நம்மால் பாவத்தை அடக்க முடியவில்லை, நம்மால் நம்முடைய பாவ உணர்வை கட்டுப்படுத்த முடியவில்லை, நம்மால் நம்முடைய பாவ எண்ணங்களை நம்மை விட்டு தூக்கி போட முடியவில்லை. நாம் அனுதினமும் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம், பாவ எண்ணங்களோடு போராடி கொண்டிருக்கின்றோம். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்று பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் கேட்கின்றார். நான் இந்த உலகத்தில் ஒரு போராட்டம் போராடுகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கின்றோம். நம்மால் தனிப்பட்ட நிலையில பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை. நம்மால் அடக்க முடியாத பாவத்தை, நம்மால் ஜெயிக்க முடியாத பாவத்தை சிலுவை அடக்கி அழித்திருக்கின்றது, சிலுவை முழுவதுமாக ஒழித்திருக்கின்றது. ஆகவே சிலுவை நமக்கு தேவ பலமாய் இருக்கிறது, தேவ வல்லமையாய் இருக்கிறது. இரண்டாவதாக சிலுவை சாவை வென்றிருக்கிறது, மரணத்தை வென்றிருக்கிறது. நம்முடைய சிலுவை அது மரணத்தை வென்ற சிலுவை. கிறிஸ்துவால் கழுவப்படாத அல்லது கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படாத ஒருவன் நரகாக்கினைக்கு தப்பிக்கவே முடியாது. சிலுவையில் கிறிஸ்து சிந்திய இரத்தத்தால் கழுவப்படாத ஒருவன் நரகாக்கினைக்கு தப்பிக்கவே முடியாது. சிலுவை நமக்கு நித்திய வாழ்வை தந்திருக்கிறது. மரணம் சிலுவையில் ஜெயமாக விழுங்கப்பட்டது. உங்களால் என்னால் ஜெயிக்க முடியாத மரணத்தை சிலுவை ஜெயித்திருக்கிறது. உங்களாலும் என்னாலும் ஜெயிக்க முடியாத பாவத்தை சிலுவை ஜெயித்திருக்கிறது. உங்களாலும் என்னாலும் ஜெயிக்க முடியாத மரணத்தை சிலுவை ஜெயித்திருக்கிறது. மூன்றாவதாக பரலோக வாசலை சிலுவை நமக்காக திறந்திருக்கின்றது. நமக்காக பரலோக வாசல் என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை திறந்திருக்கின்ற சாவி எது? சிலுவை. இந்த சிலுவை திறக்க முடியாத பரலோக வாசலை திறந்திருக்கிறது. நான் அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். இன்று பரலோகத்தை உங்களுக்கு காண்பிக்கிறோம், பரலோக வாசலை உங்களுக்காக திறந்து வைக்கிறோம் என்று சொல்லி அநேக மார்க்கங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்றன.
அநேக வழிகள் நமக்கு முன்பாக சொல்லப்படுகின்றன, அநேக வாசல்கள் நமக்கு முன்பாக காண்பிக்கப்படுகின்றன, எத்தனையோ வழிகள், எத்தனையோ மார்க்கங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் எதாலும் நமக்கு பரலோக வாசலை திறந்து காண்பிக்க முடியவில்லை, பரலோக சந்தோஷத்தை காண்பிக்க முடியவில்லை. ஆனால் பரலோக சந்தோஷத்தை, பரலோக மகிழ்ச்சியை நமக்காக திறந்து வைத்திருக்கின்ற ஒரே சாவி இந்த சிலுவை. சிலுவை வழி மட்டுமே மகிமை, பாடுகள் வழி மட்டுமே பரலோகம். இன்று நம்முடைய வாழ்க்கையில சிலுவை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அன்று யூதர்கள் சிலுவையை இடரலாய் பார்த்தார்கள். அன்று கிரேக்கர்கள் சிலுவையை ஒரு பைத்தியக்காரத்தனமானதாய் பார்த்தார்கள். இன்று நாம் சிலுவையை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? பல நேரங்களில் சிலுவையை ஒரு அலங்கார பொருளாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய கழுத்திலே அணிந்து கொள்கிறோம், நம்முடைய வாகனங்களில் போட்டுக்கொள்கின்றோம். நாம் போகிற வருகிற இடங்களுக்கு போவதற்கு முன்பாகவும் வந்ததற்கு பிறகும் தொட்டு வணங்குவதற்காக சிலுவையை நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம். பல நேரங்களிலே நமக்கு முன்பாக சிலுவை ஒரு தொழுகை பொருளாகவும் மாறிவிடுகின்றது. சிலுவை குறித்த உபதேசம், சிலுவை குறித்த எண்ணங்கள், சிந்தனைகள் இன்று தவறாய் வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு சிலுவைக்கு 3 சிலுவைகளை நாம் வைத்திருக்கிறோம், 4 சிலுவைகளை நாம் வைத்திருக்கின்றோம். நம்முடைய திருச்சபையின் பாரம்பரியங்களுக்கு அப்பாற்பட்டு, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு நாம் பல சிலுவைகளை நம்முடைய பலிபீடங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சிலுவையை குறித்த ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக நாம் வர வேண்டும். அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில பயம் வருகிற தருணத்தில் சிலுவையை பயன்படுத்துகின்றோம். அதிகமான பயமாக இருக்கிற நேரத்தில் நம்முடைய தலையணைக்கடியிலே சிலுவை வைத்துவிட்டு நாம் உறங்குவதற்காக சிலுவையை பயன்படுத்துகின்றோம். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல அலங்கார பொருளாக கழுத்திலே, காதிலே, மூக்கிலே மாட்டிக்கொள்வதற்காக நாம் சிலுவையை பயன்படுத்துகின்றோம். ஆனால் அன்பானவர்களே, நாம் சிலுவை எதற்காக பயன்படுத்துகிறோம், ஏன் பயன்படுத்துகிறோம் என்று தெரியாமலேயே பயன்படுத்துகிறோம். அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளாமலே நாம் பயன்படுத்துகிறோம். அன்று சிலுவை இடரலாய் நினைத்த யூதர்களுக்கும், அன்று சிலுவையை மடமையாய் நினைத்த கிரேக்கர்களுக்கும் நமக்கும் உண்மையாகவே அதிக வித்தியாசம் இல்லை. சிலுவை என்பது தேவ வல்லமை, சிலுவை என்பது தேவ பலம். சிலுவை இருக்க வேண்டியது வெளியில் அல்ல அன்பானவர்களே. சிலுவை தொங்க வேண்டியது நம்முடைய கழுத்தில் அல்ல, சிலுவை தொங்க வேண்டியது நம்முடைய வாகனங்களில் அல்ல, நம்முடைய இருதயத்திற்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கையில. கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார், சிலுவை என்பது நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ள வேண்டிய பாடுகளை, நம் ஒரு கிறிஸ்தவனாக, கடவுளுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை நமக்கு முன்பாக வைக்கின்றது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற பொழுது எவ்விதமான பாடுகளையும் பிரச்சனையும் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற நிலையில நாம் எதிர்கொள்ளக்கூடும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாகத்தான் சிலுவை நமக்கு முன்பாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அது ஒரு நன்னம்பிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவை சுமந்தார், எனக்காக பாடுபட்டார் என்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் என்னாலும் அவருக்குள்ளாக எதிர்கொள்ள முடியும் என்ற நன்னம்பிக்கை, அது எனக்கு வலிமையை தரும் என்ற நன்னம்பிக்கை, அது எனக்கு வல்லமையை தரும் என்ற விசுவாசம், அது என்னுடைய தேவ பலன் என்ற ஒரு உறுதி. அன்பானவர்களே, நாம் நம்முடைய சிலுவை சிலுவை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்கு முன்பாக திருப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற, மாற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற திசை காட்டி பலகைகளை சரிப்படுத்துவோம். சிலுவை என்பது நமக்கு தேவ வல்லமை, நம்முடைய வாழ்க்கையில் அது தேவ பலன். நம்மை கிறிஸ்தவ வாழ்க்கையில உறுதிப்படுத்துகின்ற, நம்முடைய பாடுகள் நிறைந்த, போராட்டங்கள் நிறைந்த, கஷ்டங்கள், துன்பங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளாக நம்மை உறுதிப்படுத்துகின்ற தேவ பலன், அது தேவ வல்லமை. அது இந்த உணர்வோடு கூட நாம் கடந்து போவோம். கடவுள் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அதற்கு நம்மை பக்குவப்படுத்துவாராக. அமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவருடைய நாள் மட்டாக ஆண்டு நடத்தி காத்துக்கொள்வதாக. ஆமீன். இன்றைய நாளிலே சிலுவை தேவ பலன் என்கிற தலைப்பில் தியான செய்தி அளித்த கணேசபுரம் போதகோட்ட போதகர் அருள் திரு சுதர்சனர் அவர்களுக்கு சபை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஞாயிறு ஆராதனை முடிந்தவுடன் சிறப்பு சபை கூட்டம் நடைபெறும். அதனை முன்னிட்டு நாளை மாலை 6:30 மணிக்கு மூப்பர் கூட்டம் நடைபெறும். நன்றி. பாடல் புத்தகத்திலே 591வது பாடல், பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே என்ற பாடல். அந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை ஒப்பு கொடுப்போம்.
நாம் ஜெப நிலைமையில 122வது பக்கத்தில் இருக்கிற பிரார்த்தனை மாலையை பின்பற்றுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய கடவுளே, லோகத்தின் இரட்சகராயிருக்கிற சுதனாகிய கடவுளே, பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, பரிசுத்த திரியேக கடவுளே, தயாபரராகிய கர்த்தாவே, தயாபரராகிய கர்த்தாவே, சகல பாவங்களுக்கும் சகல மோசங்களுக்கும் பிசாசின் கற்பனைகளுக்கும் கண்ணிகளுக்கும் அசுப்பான துன்மரணத்துக்கும் பெருவாரி காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தத்துக்கும் கொலைகளுக்கும் கலகத்துக்கும் பெருவினைகளுக்கும் இடி சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் அக்கினி சேதத்துக்கும் பெருவெள்ளத்துக்கும் நித்திய மரணத்துக்கும் உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலும் உம்முடைய உபவாசத்தினாலும் சோதனையினாலும் உம்முடைய மரண அவஸ்தையினாலும் இரத்த வேர்வையினாலும் எங்களை ரட்சியும் கிருபையுள்ள தேவரீர் சிலுவையில் அறையுண்டடைந்த மரணத்தினாலும் தேவரின் மகிமையாய் உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினதினாலும் எங்கள் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பின் நாளிலும் எங்களை ரட்சியும் கிருபையுள்ள தேவரீர் உமது பரிசுத்த சபையை ஆண்டு காப்பாற்றவும் சபையின் போதகராகிய உம்முடைய ஊழியக்காரரை ஆரோக்கியமான வசனத்திலும் தூய்மையான நடக்கையிலும் நிலைப்படுத்தவும் ஏழை சகல வேத பொருட்டுகளையும் இடரல்களையும் எதிர்த்து தடுக்கவும் வழிதப்பி மோசம் போனவர்களை எல்லாம் திருப்பவும் சாத்தானை எங்கள் பாதத்தின் கீழ் நசுக்கி போடவும் உமதரப்புக்கு உண்மையான வேலையாட்களை அனுப்பவும் தெய்வ வசனம் பலிக்கும்படிக்கு உம்முடைய ஆவியும் பலத்தையும் கூட கட்டளையிடவும் துக்கப்பட்டு திடனற்றிருக்கிற அனைவரையும் ஆதரித்து தேற்றவும்
தூயவர்களாகிய சகல தேச தலைவர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் உமக்குள் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தரவும் எங்கள் குடியரசுத் தலைவருக்கும் மற்ற தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சமாதானத்தையும் நல்ல அரசாட்சியும் கட்டளையிடவும் எங்கள் குருமாரையும் முப்பரையும் பள்ளிக்கூடங்களையும் சபைகளையும் ஆசீர்வதித்து தற்காக்கவும். எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நிலைப்படுத்தி பலக்க பண்ணவும் உம்முடைய பரிசுத்த சுவிசேஷம் பிரசித்தம் பண்ணப்பட யூதரையும் கிறிஸ்துவை அறியாத மற்றவர்களையும் திருப்பும் வேலையை நடந்தேற பண்ணவும். வறுமையும் துன்பமும் அனுபவிக்கிற யாவருக்கும் துணைவராய் வெளிப்படவும் நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் பண்ணுகிற யாவரையும் காப்பாற்றவும் கர்ப்பவதிகளுக்கு மீட்சியான பேரை கட்டளையிடவும் சகல பிள்ளைகளையும் பிணியாளிகளையும் கண்ணோக்கி பராமரிக்கவும் குற்றமில்லாமல் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் சகல கைம்பெண்களையும் அநாதை பிள்ளைகளையும் ஊனமுற்றவர்களையும் ஆதரிக்கவும். சகல மனிதருக்கும் இரங்கவும் எங்களுக்கு ஆதரவளிப்பவர்களுக்கு கிருபையுள்ள நித்திய பலன்களை கொடுக்கவும் எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நிந்திக்கிறவர்களுக்கும் மன்னித்து அவர்களை மனத்தை திருப்பவும் காலத்தின் நல்ல மழையும் நிலத்தின் பயிரையும் கட்டளையிட்டு காப்பாற்றவும் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டருளவும். ஏழை பாவிலாகிய பராபரனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கமுள்ள கர்த்தரே, அடியாரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஒரு சந்தியின் முதல் வெள்ளிக்கிழமை மாலையில் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சிலுவை தேவ பலனென்று நாங்கள் சிந்தித்தோம். யூதருக்கு சிலுவை இடறல், கிரேக்கருக்கோ அந்த சிலுவை பைத்தியம். பைத்தியமான சிலுவையில்
எங்கள் ஆண்டவர் இயேசு உலக இரட்சகர் தொங்கி மரித்து எங்களுக்கு இரட்சிப்பை தந்தபடியினால், உண்டாக்கினபடியினால் சிலுவை இரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவபலனாயிருக்கிறது. பைத்தியமாய் தோன்றின சிலுவையிலே உலகத்தின் இரட்சகர் மரித்ததினாலே பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்டான். அவனுடைய தலை உடைக்கப்பட்டது. தந்திரசாலியாகிய சாத்தானை சிலுவையிலே ஆண்டவர் பிடித்து அழித்து போட்டே. சிலுவையிலே சாபங்கள் தீர்ந்தது, பாவங்களுக்கு பரிகாரம் கிடைத்தது, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். சிலுவையை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு, சிலுவையின் வெளியிலே நடப்பவர்களுக்கு உலகத்தை ஜெயிக்க முடியும். அதற்கு தேவ பலன் இருக்கிறது. ஆமாண்டவரே, என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று நீ சொன்னபோது, ஆண்டவரே, மீட்பின் வழியில் நடப்பவர்களுக்கு சிலுவை தேவ பலனாக இருக்கிறது என்பதை சொல்லி தந்தீரையா. ஆண்டவரே, இந்த நாளிலாம் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்த அன்பு போதகர் திரு சுதர்சன் அவர்களுக்காக, அவருடைய மனைவி, பிள்ளைகள், ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறார். இளம் பருவத்திலே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கவா, உம்முடைய மகனுடைய ஊழிய தளத்திலா ஆண்டவருடைய இரக்கம் கிருபை இருக்க வேண்டும் என்று செபிக்கிறார். நல்ல தகப்பனை, இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தங்களை தற்பரிசோதனை செய்து பார்த்திருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமையா. சிலுவை இல்லாத வாழ்வே, சிலுவை இல்லாத பரலோக வாழ்வே, சிலுவை இல்லாத கிறிஸ்தவ ஜீவியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் உண்மையான கிறிஸ்துவின் சிலுவைதான் மீட்பின் அடையாளம், மீட்பின் வல்லமே. அந்த சிலுவையை தரித்து கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பாதுகாப்பு என்பதை உணர்ந்த நாங்கள் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க கிருபைதான். ஆண்டவர் அனுமதித்திருக்கிற சிலுவை பாடுகளை பொறுமையோடு சுமப்பதற்கு, தாங்குவதற்கு, சகிப்பதற்கு உபதாவியின் பலத்தையும் திருவசனத்தின் வெளிச்சத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள வேண்டும் என்று செபிக்கிற. உலகம் முழுவதிலும் அநீதி இழைக்கப்பட்டவர்களாய் பாடுகளை அனுபவிப்பவர்கள், சுவிசேஷத்தின் நிமித்தமாக வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், உமக்கு பிரியமான பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அநேக உபத்திரவங்களையும் இழப்புகளையும் தாங்கி சகித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின் மூலம் தங்களை தேற்றிக் கொள்வார்களாக. பலப்படுத்தும் படைத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும், படைத்த கரங்களை ஆசீர்வதியும். இந்த வருஷத்திலாம் இந்த ஒரு சந்தி கால ஆராதனைகளை சிறப்பாக ஒழுங்குபடுத்தி இருக்கிற திருச்சபை நிர்வாக குழுவுக்காக ஆண்டவரை போற்றுகிறோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய அடியார்கள் வந்து புது புது தேவ செய்திகளை எங்களுக்கு தருவதற்கு ஆவியானவரே நீர் அவர்களை பலப்படுத்தும் ஐயா. நல்ல தகப்பனை, இந்த இரவிலும் எங்களோடு கூடுகிறோம். எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். நாங்கள் இந்த இரவிலே நல்ல நித்திரையை பெற்று நாளை அதிகாலை உம்முடைய நாமத்திலே கண்டு மகிழ கிருபை செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளலாம். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுகளே. ஆமென். ஆசீர்வாதம்.
கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. கடவுளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். சமாதானத்தோடு கடந்து செல்வான்.